வணக்கம் நண்பர்களே. நம்ம இன்னைக்கு பார்க்கறது விருச்சிக ராசி. இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு வருகின்ற 30 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம். அதுக்கு முன்னாடி இந்த விருச்சிக ராசி அன்பர்களுடைய இயல்பான குணங்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ஒரு 2 வரிகளில் பார்க்கலாம். இவங்க ரொம்ப சாமர்த்தியமாக பேசக்கூடியவங்க. பேச்சாற்றல் இவங்களுக்கு சிறப்பாக இருக்கும். பேசிய பல காரியங்களை சாதிக்கக்கூடியவங்களாகவும் இந்த விருச்சிக ராசி அன்பர்கள் இருப்பாங்க. ஆனால் ஒரு இடத்துல தனக்கு மதிப்பு சுயமரியாதை இல்லை அப்படின்னா அந்த இடத்த விட்டு வெளியில் வர்றதுக்கும் தயங்க மாட்டாங்க. அது சொந்தங்களாக இருக்கட்டும், உறவுகளாக இருக்கட்டும். ஒரு இடத்துல நம்மளை அவமானப்படுத்துகிறாங்கன்னா அந்த இடத்துக்கு போகிறதே இவங்களுக்கு பெரும்பாலும் பிடிக்காது. அதே மாதிரி ஒரு தொழிலையோ வியாபாரத்துலேயோ இவங்க இறங்குனாங்க அப்படின்னா ரொம்ப ஆத்மாத்மாக இறங்கக்கூடியவங்களாம் இந்த விருச்சிக ராசி அன்பர்கள் இருப்பாங்க. ரொம்ப நம்பிக்கையானவங்க. உள்ளே ஒன்று வச்சுக்கிட்டு வெளியில் ஒன்று பேசுகிற பழக்கம் உங்களுக்கு இருக்காது. வெளிப்படையாக பேசுடுவாங்க. அதனால தான் பல பேர் பார்த்தீங்கன்னா அவன் தேள் மாதிரி அடிக்கடி கொட்டிக்கிட்டே இருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஆனால் உண்மையிலேயே வெளிப்படையாக பேசக்கூடிய ஒரு நல்ல உள்ளம் இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு அதிகமாகவே இருக்கும். மற்றவங்கள பற்றி அதிகம் கொஞ்சம் கவலைப்படாமல் டக்குன்னு அதை சொல்லிடுவாங்க. அது மற்றவங்களுடைய மனதை புண்படுத்துகிற மாதிரி பெரும்பாலும் அமைஞ்சிரும். அதனால் மற்றவங்களுடைய இன்னல்களை கொஞ்சம் சம்பாதிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை பெரும்பாலும் இவங்களுடைய இயல்பாக அமைந்துடும். அதே மாதிரி இவங்களை நம்பி அது உறவுகளாக இருக்கட்டும், நண்பர்களாக இருக்கட்டும், மனைவியா அல்லது கணவராக இருக்கட்டும், ஒருவர் வந்துட்டாங்க அப்படின்னா அவங்களுக்காக எல்லாத்தையுமே செய்வாங்க. அவங்களுக்காக எல்லா விஷயங்களும் சகித்து கொண்டு போகக்கூடியவங்களாக இந்த விருச்சிக ராசி அன்பர்கள் இருப்பாங்க. எந்த ஒரு பொருளையுமே ஒரு குப்பையை கூட எப்படி லாபகரமாக மாற்றணும் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப திறமைசாலியாக யோசித்து செயல்படக்கூடியவங்க. யாரையுமே மன ரீதியாக பார்ப்பாங்க. அதே மாதிரி அவங்களுடைய மன ரீதியாக பார்த்து கொஞ்ச நேரம் யோசித்து அதுக்கப்புறம் தான் பழகுவாங்க. டக்குன்னு யாருக்கிட்டேயும் பழகிட மாட்டாங்க. பல கோணங்களில் ஒரு நபர்கிட்ட பேசுகிறாங்க அப்படின்னா பல கோணங்களில் ஆராய்ந்து அதுக்கப்புறம் தான் அவங்க கிட்ட பேசக்கூடியவங்களாம் இந்த விருச்சிக ராசி அன்பர்கள் இருப்பாங்க. மற்றவங்களுக்கு கொடுத்து உதவுற மனப்பான்மை இவங்களுக்கு கொஞ்சம் இருக்கும். எந்த ஒரு காரியத்தையுமே நல்ல கண்ணோட்டத்தில் பார்க்கக்கூடியவங்க அப்படின்னா இவங்களை சொல்லலாம். யாரையுமே உதாசீனப்படுத்த மாட்டாங்க. அதே மாதிரி தன்னுடைய குடும்பத்தின் மீது அதிகம் அன்பு வைத்திருக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. எல்லோருக்கும் ஏதாவது ஒரு வகையில் உதவி செய்யணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க. ஏதாவது ஒரு விதத்தில் உதவி செய்யணும் அல்லது ஏதாவது ஒரு விஷயத்தை அவங்களுக்கு கற்றுக் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு நல்ல உள்ளம் கொண்டவங்க அப்படின்னா இந்த விருச்சிக ராசி அன்பர்களை சொல்லலாம். எந்த ஒரு தொழிலாக இருக்கட்டும், வியாபாரமாக இருக்கட்டும், நம்ம மட்டும் கற்றுக்கிட்டு முன்னுக்கு வந்தால் போதாது, மற்றவங்களும் கற்றுக்கிட்டு நம்ம கூட முன்னுக்கு வரணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. அதே மாதிரி தெளிவாக வெளிப்படுத்திடுவாங்க. இதை செஞ்சால் இதுதான் பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி வெளிப்படையாக சொல்லிடுவாங்க. அதனால தான் நிறைய பிரச்சனைகளை அவங்க பெரும்பாலும் சந்திப்பாங்க. அதே மாதிரி இந்த விருச்சிக ராசி அன்பர்கள் பேச்சாற்றல் சிறப்பாக இருக்கும். தொழிலாகட்டும் வியாபாரமாகட்டும் எதில் இறங்கினாலுமே அதில் தனக்கு முன்னுரிமை வரணும் அப்படிங்கிறதுக்காக படாத பாடுபட்டு முன்னுக்கு வரக்கூடிய ஒரு சூழ்நிலை பெரும்பாலும் இவங்களுக்கு அமைஞ்சிடும். சரி, இவங்களுக்கு அடுத்து வருகின்ற 30 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். நாங்கள் சொன்ன குணாதிசயங்கள்லாம் நீங்கள் உங்களுடைய உறவுகள் வகையிலையோ அல்லது நண்பர்கள் வகையிலையோ இந்த விருச்சிக ராசி அன்பர்களை பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய குணங்களும் இவங்க கூட நாங்கள் சொன்ன குணாதிசயம் கூட பொருந்தி போகுதா அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் விருச்சிக ராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையிலையோ அல்லது நண்பர்கள் வகையிலையோ யாராவது விருச்சிக ராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு அடுத்து வருகின்ற 30 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். விருச்சிக ராசி அன்பர்கள் இந்த மாசி மாதத்துலேருந்து நல்ல ஒரு வளர்ச்சியை நீங்கள் எதிர்பார்க்கலாம். கவலைப்படுறதெல்லாம் நிறுத்திட்டு சிந்தித்து செயல்படுங்க. கண்டிப்பாக வருகின்ற நாட்கள் ரொம்ப யோகமான நாட்களாக உங்களுக்கு அமையும். அடுத்தவங்க காரியத்தை நோக்கி நீங்கள் சிந்திக்காமல் சுயமாக நீங்கள் சிந்தித்து செயல்பட்டீங்கன்னா சிறப்பான பலன்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம். சில பிரச்சனைகள் உங்களுக்கு சவாலாக அமையக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. அதனால் உங்களுடைய மன அழுத்தம் கொஞ்சம் அதிகமாகிறதுக்கான ஒரு சூழ்நிலையும் இருக்குது. அது உங்களுடைய நெருங்கிய நண்பராக இருக்கலாம் அல்லது உங்களுடைய நெருங்கிய உறவினர்களால் இந்த மாதிரி மன அழுத்தம் கொஞ்சம் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா பெரிய பாதிப்பு எதுவும் வராது. அதே மாதிரி உங்களுடைய நெருங்கிய உறவுங்கிட்ட, அதாவது உங்களுடைய குடும்ப உறவுங்கிட்ட சின்ன சின்ன
விஷயங்களை கலந்து ஆலோசிங்க. கண்டிப்பாக அவங்க மூலிமா நல்ல ஒரு பதில் கிடைக்கும். உங்களுடைய மனதில் இருக்கிற அந்த குழப்பம் தெளியும். அதே மாதிரி ஒரு நிம்மதி கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையும் இருக்கும். அதனால் உங்களுடைய மனதிலேயே போட்டு அந்த குழப்பத்தை வச்சுக்கிட்டே இல்லாமல் உங்களுடைய நெருங்கிய குடும்ப உறவுக்கிட்ட இந்த விஷயமா பேசி அந்த குழப்பத்தை தெளிவுபடுத்திக்கிறது ரொம்பவும் நல்லது. சொத்து, நிலம், கட்டடம் தொடர்பான சின்ன சின்ன தகராறுகள் இதெல்லாம் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா பெரிய பாதிப்பு எதுவும் வராது. ஓரளவுக்கு நீங்கள் பேசியே தீர்த்துருவீங்க அப்படின்னாலும் கூட கொஞ்சம் நிதானமாக யோசிங்க. அதிகம் தகராறில் ஈடுபட வேண்டாம். தொழில் செய்கிறவங்களுக்கு பணம் சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் பேசி தீர்த்துக்கொள்வது நல்லது. எல்லாத்தையுமே வெளிப்படையாக நீங்கள் பேசக்கூடியவங்க. இந்த டைமில் ரொம்ப வெளிப்படையாக பேசினீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவும் நல்லதாக இருக்கும். அதனால் இந்த வருகின்ற மாதத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. இதனால் உங்களுடைய மனதில் பார்த்திங்கன்னா ஒரு விதமான குழப்பமும் ஒரு விதமான பயமும் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. காதலிச்சிட்டு இருக்கவங்களா இருந்தது அப்படின்னா அந்த காதலில் கூட சின்ன சின்ன பிரச்சனைகள் அப்பப்போ வருவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. உடல் ஆரோக்கியத்திலையும் கவனம் செலுத்துங்க. திடீர்னு ஏதாவது சின்ன சின்ன உடல் உபாதைகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலையில் இருக்குது. அதனால் முடிந்த அளவுக்கு இந்த விருச்சிக ராசி அன்பர்கள் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துறது ரொம்பவும் நல்லது. ஏன்னா இந்த மாசி மாதத்திலேருந்தே நம்மளுடைய விருச்சிக ராசி அன்பர்களுக்கு பார்த்திங்கன்னா சின்ன சின்ன பிரச்சனைகளும் எண்ணல்களும் வருவதற்கான ஒரு சூழ்நிலையில் இருக்குது. கொஞ்சம் கவனமாகவும் நிதானமாகவும் இருங்க. உங்களுடைய மனதில் பார்த்திங்கன்னா ஒரு இனம் புரியாத கவலை இப்போ வருவதற்கான சூழ்நிலை இருக்குது. அதனால் கொஞ்சம் நிதானமாக யோசித்து செயல்பட்டிங்கன்னா வருகின்ற மாசி மாதம் உங்களுக்கு சிறப்பான மாதமாக அமையும். ஒரு தொழில் தொடங்குவதற்கான சூழ்நிலையும் இந்த மாதத்தில் அமையும். அதன் மூலிமா கூட நிறைய வருமானம் கிடைக்கக்கூடிய யோகம்லாம் இருக்குது. பங்குச்சந்தையெல்லாம் முதலீடு செய்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு லாபம் கிடைக்கும். உங்களுடைய கடினமான உழைப்புக்கு நல்ல ஒரு லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக இது அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். மற்றவங்களுடைய பாராட்டும் இந்த டைம் கிடைக்கும். ரொம்ப மகிழ்ச்சிகரமாக செயல்பட போகிறீங்க. மனதிலையும் ஒரு விதமான குழப்பம் இருந்தது இல்லையா, அதுவும் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். வாழ்க்கை துணைக்கிட்ட பேசும்போது கொஞ்சம் அனுசரித்து பேசுகிறது ரொம்பவும் நல்லது. ஏன்னா இந்த டைமு நீங்கள் மனம் விட்டு பேசுனீங்கன்னா அந்த பிரச்சனை உங்களுக்கு சுமூகமாக அமையும். இல்லை அப்படின்னா சின்ன சின்ன மன சங்கடத்தை ஏற்படுத்துகிற மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் இந்த மாதத்தில் நடக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது. உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. திடீர்னு சின்ன சின்ன உடல் உபாதையினால் சின்ன சின்ன செலவுகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலையும் அமையும். குறிப்பாக உங்களுடைய தாயாரோட உடல் நலத்தில் கவனம் செலுத்துங்க. உங்களுடைய இந்த விருச்சிக ராசி அன்பர்களுடைய தாயாருக்கு ஏதாவது சின்ன சின்ன பாதிப்புகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. பெரிதாக எந்த ஒரு பாதிப்பும் வராது. அதனால் கொஞ்சம் செலவுகள் அதிகமாகும். இந்த மாதத்தில் உங்களுடைய வேலையில் கொஞ்சம் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா இரட்டிப்பு லாபத்தை பெறக்கூடிய ஒரு யோகம் இருக்குது. திருமண வயதில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு வரன் அமையக்கூடிய சூழ்நிலை இருக்குது. திருமண வயதில் இருக்கிற ஆண் பெண் இருபாலருமே இந்த விருச்சிக ராசி அன்பர்கள் இந்த டைமு வரன் பார்க்க ஆரம்பித்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு வரன் அமையக்கூடிய ஒரு சூழ்நிலையும் அமையும். இந்த விருச்சிக ராசியில் பிறந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்குமே அடுத்து வருகின்ற 30 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. விருச்சிக ராசியில் விசாகம் 4ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற 30 நாட்களுமே உங்களுடைய ஆற்றல் அதிகரிக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாசி மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கு. இதுவரை தடைப்பட்ட வேலை ஒவ்வொன்றாக இனி நடைபெற இருக்கு. எடுக்கிற ஒவ்வொரு முயற்சியுமே உங்களுக்கு லாபத்தை பெற்றுத்தரும். தொழிலில் ஏற்பட்ட சின்ன சின்ன பிரச்சனைகளும் நெருக்கடிகளும் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். சுய தொழில் தொடங்கலாம் அப்படிங்கிற உங்களுடைய சிந்தனை இப்போ மேலோங்கும் அப்படின்னே சொல்லலாம். சுயமாக தொழில் தொடங்கலாம் அப்படின்னு நினைக்கிறீங்க, கண்டிப்பாக இந்த டைமு தொடங்குங்க. கண்டிப்பாக சுய தொழில் தொடங்குவதற்கான ஒரு யோகம்லாம் இருக்குது. அரசு வழியில் நீங்கள் எதிர்பார்த்த அனுமதியெல்லாம் கிடைக்கும். தாமதமின்றி ஒவ்வொரு நிலையிலையும் சின்ன சின்ன மாற்றங்கள் இந்த டைமு ஏற்பட இருக்குது அப்படின்னே சொல்லலாம். இருந்தாலும் உங்களுடைய குழந்தைகள் மீது கொஞ்சம் அக்கறை எடுத்து செயல்படுங்க. திடீர்னு ஏதாவது சின்ன சின்ன உடல் உபாதைகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. அனுச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற 30 நாட்களுமே சிறப்பான நாட்களாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். வீட்டில் கொஞ்சம் சின்ன சின்ன பிரச்சனைகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. ஒருவருக்கொருவர் மனம் விட்டு கலந்து ஆலோசித்து பேசினீங்கன்னா பெரிய பாதிப்பு எதுவும் வராது. தொழிலில் வியாபாரத்தில் ஓரளவுக்கு சிறப்பான நாட்களாக இருக்குது. ஓரளவுக்கு முன்னேற்றத்தையும் இந்த டைமு நீங்கள் எதிர்பார்க்கலாம். வியாபாரத்தில் இருந்த தடைகளும் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும்.
கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த மாசி மாதம் 30 நாட்களும் அதிர்ஷ்டமான நாட்களாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா லாபஸ்தானத்தில் சஞ்சரித்து வரும் கேது பகவானால் தொழிலில் நல்ல ஒரு லாபத்தை எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி பணியாளர்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பாக இருப்பாங்க. வியாபாரத்தில் ஏற்பட்ட தடைகளும் குறையும். இன்னும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமைய திருச்செந்தூர் முருகனை வழிபட்டுட்டு வாங்க. உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக